ஹே கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லடாக் போகிறவரில் சூரத்தில் இருக்கோம். மும்பை டு லடாக் போகிறவரில் சூரத்தில் ஒரு இடத்துல ரூம் ஸ்டே பண்ணியிருக்கோம். மொத்தமாக இருந்துச்சு. என்னோட பார்த்தீங்கன்னா மலையில் ரைட் பண்ணாமையாக இருந்தேன். என்ன ரீசன் ஏன் எப்படி சொல்கிறேன்னா, நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் எங்களுக்கு ஆச்சு. மழை வந்து செமையாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. பைக் வந்து சென்ட்ரல் பைக் நின்றுச்சு. நின்னோடனே நாங்களும் கவனிக்கல. ஹெவி மழை. நாங்கள் வந்து வைசர் ப்ளஸ் போட்ட உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து தான் வண்டி தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நாங்கள் பிரேக் அடிச்சு சடன் லெஃப்ட் கட் பண்ணோம். அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாம் போயிடுச்சு. கட் பண்ண உடனே நல்ல வேலை தப்பி சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கப்பு அதுவும் அப்படி தான் மழை ரொம்ப டக்குன்னு அவங்களுக்கு என்னமோ தெரியல, மழை வந்து கணத்தில் என்னமோ தெரியல, டக்குன்னு நம்ம வண்டி லைட்டாக டச் பண்ணி நமக்கு எதுவும் ஆகலை. மேபி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொஞ்சம் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம், ஸ்ட்ராங்காக பிடிச்சி ஓட்டிகிட்டு இருந்தோம். மழை பெய்யுது அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக, அதனால் நமக்கு எதுவும் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு வழியாக நம்ம கிளம்பியாச்சுங்க. சூரத்தில் இருந்து ஒரு டஃப்பான ரைடு நேற்று. பட் அதில் ஃபுட்டேஜ் இல்லாத தான் கொஞ்சம் கஷ்டம். பட் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரைடு சர்வீஸ் ரோடு தான், இது பிரச்சனை இல்லை, இந்த ஏரியா போகலாம். அப்படி நேற்று நான் இந்த வழியாக தான் வந்து அப்படி திரும்பி வந்தோம். பைபாஸில் அப்படி மேலே ஏறிடலாம், நம்ம சைட்லேயே போவோம் இந்த ரோட்டில் இருக்குன்னு. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:30 ஆயிடுச்சுங்க. எப்படினாலும் நம்ம ரைடுக்கெல்லாம் 10:30 ஆயிடுது. இன்றைக்கி அதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஈவினிங்கு எங்கே போனால் ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போகிற மாதிரி தான் இன்றைக்கோட பிளான் இருக்குது என்கிட்ட. அந்த மாதிரி தான் நான் கிளம்பணும் நான் ஐடியா வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு வழியே இல்லை. என்ன மேப் எப்படி கட்டுது? ஓ, போயிட்டுருக்குமோ. அப்போனா வந்து நம்ம விடிய கிளம்ப ஒரு 4 மணிக்கு அந்த மாதிரி டைமில் கிளம்புறோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது, அதெல்லாம் ஈஸியாக போயிடலாம். நம்ம இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக கிளம்பி டிராஃபிக்கில் ஹெவியாக மாட்டிக்கிறேன், அதுவும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் அது உண்மையிலே அந்த மழை டைமில் அப்பா அந்த ரைடு இருக்கலாம் ரொம்ப மோசமான ரைடுங்க. அது உண்மையிலே ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. உள்ளே அப்படியே வந்து நின்றுட்டார் டக்குன்னு. என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. இதில் பிரேக் போட்டேன், போட்ட உடனே அப்படி சட்டுன்னு வண்டி ஒரு மாதிரி அப்படியே ஒரு பேக் பிரேக் தூக்குற மாதிரி லைட்டான மழை வேறையா ஸ்லிப்பு தான் ஆச்சு வண்டி. டக்குன்னு லெஃப்ட்டில் கட் பண்ணேன், தப்பிச்சிட்டேன். அதனால் ஃபியூல் வேறு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மொத்தம் 3 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ ஃபியூல் வேறு போடணும் நம்ம வண்டிக்கு. பார்த்தீங்களா வண்டி எவ்வளோ போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா ரோட்டில் டக்கு டக்கு டக்குன்னு வேகமாக. இது லாரி அதிகமாக போயிட்டுருக்கு. கார்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் வந்து அந்தளவுக்கு டிராஃபிக் ஆகாது. இது லாரி அதிகம் போனோன்னே இந்த ஏரியா வந்து ரொம்ப ஹெவி டிராஃபிக்காக இருக்குது இந்த லைன் வந்து. ஸோ ஆக்சுவலி இந்த ரோடு வந்தீங்கன்னா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா நான் போயிடுவேன். எப்படி அந்த சைடு வண்டி வருது? ஓகே பை. ஸோ இதில் வந்து நம்ம லெஃப்ட் எடுத்து ஏன்னா நம்ம மேலே போயிடலாம். பட் இன்னைக்கு எப்படி நம்ம ரைடு இருக்க போகுது அப்படிங்கிறது சத்தியமாக கணிக்கவே முடியாது. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒரு கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நேற்று வந்து வண்டியெல்லாம் மேலே பாலத்தில் வந்து க்ரௌட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களா. இந்த மாதிரி தான் சர்வீஸ் ரோட்டில் இறங்கி எந்த ஊரை தான் சரி சர்வீஸ் ரோட்டில் இறங்கி உடனே மேலே ஏற்றிடுவோம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நேற்று அவ்வளோ டிராஃபிக்லாம் சர்வீஸ் ரோட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா நம்மளே மாரி எல்லாரும் சர்வீஸ் ரோட்டில் ஏறுறானுங்க. வண்டி பார்த்தீங்களா, அப்படி புல்லட் பைக் ராயல் என்ஃபீல்டு டீசல் வண்டி அப்படி வந்து ஒரு மாதிரி தொட்டி ஆட்டமாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு. அதை லோடு கொண்டு போங்க நினைக்கிறேன், தெரிஞ்சால நல்லாயிருக்கு. பாணி எந்த ரிவர் தெரியல. ஆனால் ரிவர் வந்து நிறைய இருக்குது இந்த ஏரியாவில். நான் நிறைய நின்று ஆப்பே பார்த்துட்டு வந்தேன், நைட்டும் பார்த்துட்டு வந்தேன். ஸோ ரிவர் அதிகமாக இருக்குது. அதான் இந்த ஏரியாவே செழிப்பாக இருக்குது. ஆனால் எனி டைம் மழை வர்ற மாதிரி இருக்குது. பட்டு இவ்வளோ நாள்லாம் மழை இல்லைங்க. அது 2 நாளாக தான் மழை பெஞ்சிட்டு இருக்கு பயங்கரமாக. நம்ம கிளம்புற நேரம் எல்லா ஊருக்கும் மழையாக வருது. பட் மக்கள் நல்லா வந்துட்டு போகிறாங்க இந்த மழையால். காலையில் நம்ம எதுவுமே சாப்பிடல, எனக்கு எந்திரிச்சே லைட்டாக இருந்துச்சுன்னா ஸோ கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இனி ஏதாவது சாடி யமன் இஸ் கம்மிங். இன்னும் கொஞ்சம் கழிச்சு ஏதாவது டீ ஏதாவது குடிச்சிட்டு ஃபியூலு போட்டு நான் அதுக்கப்புறமே கனிவு பண்ணுறேன். ஏன்னா தலைக்கு இருக்குன்னு வரும். நான் வண்டி எடுத்துட்டாலே எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் தலைக்கு இருக்குன்னு வரும். ஓகே, இந்த பார்த்தீங்களா வண்டி பார்த்தீங்களா எப்படி சவுண்டே இன்ஜின் டக்க 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 டக்கன். புல்லட் வண்டி, புல்லட் டீசல் இன்ஜின், நல்லா மைலேஜ் கிடைக்கும் நீங்கள் அந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு. நேற்று நைட்டு வந்து ஒரு கடையில் சாப்பிட்டாங்க. வெறும் வந்து அந்த கடையில் வந்து எக்கு மட்டும்தான், எக்கு வச்சு பல வெரைட்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்துட்டு என்னமோ சொன்னாங்க, பேரெலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு பாவு பஜ்ஜி மாதிரி ஒன்று இருந்துச்சு. பஜ்ஜி இந்த இது அது என்ன சொல்கிறது டக்குன்னு வர மாட்டேங்குது. பன்னு
பன்னுக்குள்ளே வந்து அந்த எக் புரிஜி வச்சு சாப்பிட்றது, அப்புறம் வந்து இந்த முட்டை அரைக்குறையாக வேகாமல் இருக்கிறது வந்து சும்மா என்ன சொல்கிறது கிரேவி மாதிரி பண்ணி தர்றது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நேற்று மழை வந்தோடனே ஸ்டவ் அங்கே தான் நின்னாடி சாப்பிட்டுட்டு பேர்லாம் அடிச்சுட்டு அதுலேருந்து சாப்பிட்டு தான் டக்குன்னு உடனே அதே பக்கத்துலேயே ரூம் எடுத்துட்டேன். ஸோ அந்த இடம் தான் இது. ஆனால் வண்டி தாங்க செயின்னா லூப் அடிக்க 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 கரைஞ்சி போயிருது, இல்லை சகதி ஆயிடுது. பாவம் தான் செயின்லாம், வண்டிலாம் கதறுது கர 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 கரான்னு. பார்த்தீங்களா நம்ம ரைடு ஆரம்பிச்சோடனே மழையே வந்துடுச்சு. எங்க இருந்தா வரும் தெரியலங்க, எப்போலாம் கிளம்புனாலும் மழை வருதே கம்பல்சரி. சார் இந்த மலைக்கும் நமக்கு என்ன பகை அப்படி பண்ணணுமே இந்த மலைக்கு, அதனால் ரைட் பண்ண ஆரம்பிச்ச உடனே வந்துடுது. ஐயோ எப்படி இன்னைக்கு நான் ஊர் போய் சேர போறேன் தெரியல. மறுபடியும் கேமரா நிப்பாட்டி நான் கழட்ட வேண்டிய டைம் வந்துருச்சுப்பா. இப்போ தான் மாட்டினேன் 1 மினிட்டுங்க, கழட்டி வச்சிடுறேன். ஸோ நான் அப்படி மழை நின்று இதுலேருந்து ஃபுல்லாக மழையில் தான் நினைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டோல்கேட் இங்கே டீ குடிச்சிட்டு அப்படி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். முன்னாடி பார்த்தீங்களா டோல்கேட், அந்த டோல்கேட்டு. என்னோடய வண்டியை பார்க்கணும். நீங்கள் வண்டியை பாருங்கள் எப்படி அழுக்க இருக்குன்னு. வண்டி தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குண்டி. அவ்வளோ மழை சகதி, அப்பா 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 வண்டி ஓரம் நொறுக்கிருச்சு மழை, வேற மாதிரி செஞ்சு விட்டுருச்சு மழை. ஒரு கேமரா எடுத்து விளாகே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு மழை அடிக்குது. ஃபியூல் போட்டாச்சு. 94 ரூபா 59 பைசா இந்த ஊரில். பாருங்க ஃபியூல் ரேட்டு எப்படி இருக்கு நம்ம. ஏன் மல்லு பேடா பெட்ரோல் ரேட்டு பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாக இருக்குது குஜராத்தில். 94 ரூபாங்க. 94 ரூபா எங்கே இருக்குது? நேற்று ஒரு இடத்துல போட்ட 105 ரூபா, அது எங்கே இருக்குது? அப்பா பாப்பா. இருந்தாலும் ஓவர் தான் அங்கெல்லாம் 105 ரூபாங்கிறது. நம்ம ஊர்லேயே 100 ரூபா அதிகம் தான். நம்ம ஊருக்கு இங்கே 5 ரூபா டிஃப்ரெண்ட். அப்போ நேற்று பட்டத்தில் 10 ரூபா டிஃப்ரெண்ட்டு. அப்பா 8 லிட்டர் போட்டால் 80 ரூபா போச்சு, அதே 1 லிட்டர் கிட்ட நெருங்கிடும். வேற லெவலுங்க, நல்லா கம்மியாக இருக்குதான ரேட்டுங்க எல்லாம். பரவாயில்ல. ஃபியூல் ஆனால் 3 பாயிண்ட் இருந்துச்சு. சரி நான் தான் இருக்கட்டுமே, எப்படியும் எதுக்கு போட்டு இன்னும் போடாமல் இருந்துட்டு போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் தான் கம்மி தான் பிடிச்சிருக்கு. 683 என்னமோ தான் பிடிச்சி. பரவாயில்ல போட்டாச்சு. இனி அப்படியே கிளம்பி போயிட்டு வேண்டியது. அன்னைக்கு கொஞ்சம் ரைடு எப்படி இருக்குது நல்லா இருக்குதான்னு பார்ப்போம். இனிமேல் லாரிகள் அதிகமாக போய்கிட்டு தான் இருக்குது. ரோட்டில் அங்கங்கே சின்ன சின்ன பேச்சஸ் இருக்குது தான் செய்யுது. அதுதான் ஒரு பயம், வேறு எதுவுமே இல்லை. நீட் நம்ம பாட்டுக்கு ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னா என்ன சொல் மூந்து போகலாம். ஓகே ஓகே ஏப்பா ஓகே ஆக்சுவலி அந்த கார் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அது இந்த மாதிரி டிராஃபிக்கில் போகும். ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து சரி ஹெல்ப்பு கேட்டோன்னு நிப்பாட்டியாச்சு. இது நைட் நேரமாக. ஆனால் பரவாயில்ல, வண்டி உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வரும்போது வண்டி கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சு ரொம்ப சிரமம் தானே. பாவம் அவங்க. டிராஃபிக் பார்த்தீங்களா இப்படி தான் இருக்குது. டிராஃபிக் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இன்னொரு 1 ஹவருக்கு இதே டிராஃபிக் தான். இல்லை 1 ஹவரில் 45 மினிட்ஸ் மேலே ஆகும். ஸோ இதுக்கப்புறம் டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரோடை வந்து நம்ம வந்து மாற்றி எடுத்தாச்சு, வேறு ரோட்டுக்கு எடுத்தாச்சு. என்ன ரீசன் அப்படின்னா ஃபுல்லாக அங்கே என்ன சொல்கிறது ஃபுல் டிராஃபிக் ஹெவியாக இருக்குது. ஸோ நம்ம வேறு ரூட் எடுத்துகிட்டு இந்த ரூட் வழியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. டிராஃபிக் இல்லாமல் அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சம் தூரம் தான், கூட ஒரு 2 கிலோமீட்டர். ஆனால் அதுக்கு டிராஃபிக் நிற்கிறதுக்கு படாத பட முடியாது. இப்போ நம்மளால் போட்டுக்கிட்டு குயிக்காக போய் சேர்ந்துடலாம். ஸோ அதனால் ரூட்டை மாற்றிருக்கும். கார்கள் நிறைய அப்படி தான் ஆக்சுவலி போகுதுன்னு நினைக்கிறேன். கூகுள் மேப்பே காட்டுது ஃபாஸ்டஸ்ட் ரோடுன்னு சொல்லிட்டு. ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும்.
ஓகே, டர்ன் ரைட் 300 meters. ஒரு லோக்கல் கேர் போகிறோம். பார்க்கே பாருங்க, சும்மா வியூ எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. ஃபுல்லாக சுற்றி அந்த செடி பனியும் அப்படியே மேலே நின்றமே நிற்குது தெரியுதா? வாவ். பட் ஆஃப் ரோடு தான், நல்லா இருக்குதான் ஆஃப் ரோடு. அங்கே நிற்கிறதுக்கு இப்படி சுற்றி பார்க்கறது எவ்வளோ மேல். பனி இங்கே இது பனி ஃபாக் வந்துருக்காங்க டிராக்டர்ஸ். வியூ வேற லெவல். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சாச்சு. ஒரு நல்ல ஒரு ஹோட்டல், நல்லா சாப்பாடு சூப்பராக வச்சு உண்மையிலே. இது குஜராத்லேருந்து டெல்லிக்கு போகிற ரோட்டு, சூரத்தை தாண்டி இருக்கு. ஸோ இங்கே வந்து ஹோட்டல் மான்வி நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா வச்சு உண்மையிலே சூப்பராச்சு. சாப்பிட்டு 2 கடலை மிட்டாய் சாப்பிட்டாச்சு. செம்மையாக இருக்கு. வீடுதான் இன்னும் நமக்கு டெல்லி ரீச் ஆக 971 கிலோமீட்டர். நான் பண்ணதுலேயே ரொம்ப ஒரு அட்வென்ச்சரான ரைடுனா அது இதுதான் நினைக்கிறேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி தான் இருக்கும். ஒரு லைட்டு கூட கிடையாது. ஸோ மழையும் லைட்டாக தூரிகிட்டு இருக்குது. அப்படியே கொஞ்சம் பேய் காற்றோட பயங்கரமான ஒரு பயமாகவும் இருக்குது. இப்போ இது எந்த ஊருக்கு நடத்துல போகுது எதுவுமே தெரில. பார்க்கவே ஒரு அமானுஷமாக இருக்குது. போய் பார்த்தா தான் தெரியுது எந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு வண்டி கூட இல்லை, ஒரு ஆட்கள் கூட இல்லை. சின்ன சின்ன ஊர் இருக்குது, ஆனால் எல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு தூங்கிட்டாங்க. இவ்வளோ ஏறல. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது இந்த இடத்துல. இது பார்த்தா கூட ஹில் ஸ்டேஷன் மாதிரி கொஞ்சம் தெரியுது. ஒன்றுமே தெரில எனக்கு இப்போதைக்கு. இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு NH 56 ஒரு ரோட்டில் தான் இருக்கும். இது வந்து எந்த இடம்னு எனக்கே சத்தியமாக தெரில. எனக்கு ரோட்டை மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு எனக்கு அள்ளு விட்டுருச்சு பயங்கரமாக. இந்த மாதிரி ஒரு ரைடு நான் வந்து சத்தியம் வாழ்க்கையில் பண்ணது கிடையாது. ஏன்னா அவ்வளோ பயம் எனக்கே. ஒரு 7 மணிக்கெலாம் அந்த இடத்துல தூங்கிடுறாங்க. அப்படி ஒரு ரோடு அது. மோசமான ரோடு தான்ப்பா. அந்த ரோட்டிலே ட்ராவல் பண்ணி இப்போ NH 56 எங்கேச்சுங்காங்க. சும்மா சிங்கிள் ரோடு மேலே இருக்குது. என்னென்னு தெரில, பார்ப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய பிரதேசில் ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. நைட்டு, அதுவும் நைட்டு பஞ்சர் ஆனோடனே என்ன வேணும்னு தெரியாமல் ஒரு பல்கில் போட்டு உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டு காற்றடிச்சு நிற்கவே இல்லை. ஸோ 2 ஹவர்ஸில் மறுபடியும் வந்து வண்டி ஃபுல்லாக காற்றெல்லாம் போயிடுச்சு. சரி, டென்ட் வேறு நம்ம வாங்கி ரொம்ப நாள் சும்மாவே வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பல்கில் கேட்டேன், அவரை நட்டை டென்ட்டு போட்டுங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு டென்ட்டு போட்டாச்சு. இன்றைக்கி அதெல்லாம் தூங்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான ஒரு அட்வென்ச்சர் ரைடு இன்றைக்கி நடந்துச்சு. ஏன்னா ஒரு பாதையை, அந்த ரோட்டை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அந்த ரோட்டை வந்து மிஸ் பண்ணோன்னே சரின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜுக்குள்ளே போச்சு. வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான வில்லேஜ் இருக்குங்க. ஒரு 6:30க்கெல்லாம் ரூட் 39 நினைக்கிறேன். ரூட் 39 அது பேர், அந்த ரோடு பேர். 6:30க்கெலாம் வந்து ஃபுல்லாக என்ன சொல்கிறது, யாருமே வந்து வெளியில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஒருத்தர் வேறு பந்தத்தை தூக்கிட்டு நடந்து போகிறாரு. எனக்கெல்லாம் பயம் அள்ளு விட்டுருச்சு அந்த இடத்துல. இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம்னா தாங்க முடியல. ஏன்னா இருக்கிறது வந்து மத்திய பிரதேஷ். நம்ம ஊராக கூட பரவாயில்ல, ஏதாவது ரூட்டாக தெரியும். இது ரூட்டும் தெரியாது, காட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டுட்டே இருக்குது. அப்போ தான் வந்து பஞ்சரும் ஆயிருக்கு. பஞ்சரோடனே வண்டி சவுண்ட் வந்துச்சு. ஆனால் நிற்கவே இல்லையே, பயந்து. ஆனால் போங்கடா, வண்டி பரவாயில்ல, பஞ்சரான பரவாயில்ல, டயர் போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அம்பாட்டு எடுத்து வண்டியை ஓட்டு வந்துட்டேன். வெளியே வந்தவரை பார்த்தா டயரில் காற்றே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஒரு பல்கில் காற்று மட்டும் இருந்துச்சு. அதையும் அடிச்சுட்டு உடனே வண்டி கொண்டு வந்து 2 ஹவர்ஸ் கழிச்சு மறுபடியும் போயிட்டு புஷ்ன்ட்டு மறுபடியும் வண்டி திரும்பி பார்த்தாலும் வண்டி எந்திக்க மாட்டேது. அப்படியே 30-40 செயின் கரன்னு ஒவ்வொரு சவுண்டு போடுது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டென்ட்டு போட்டாச்சு. இன்றைக்கி டென்ட்டு போட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் ஆடிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே டென்ட்டுக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க வாங்க.
இன்னைக்கு இதில் தான் ஸ்டே. இதுக்குள்ளே படுத்து தூங்க போகிறேன். நீங்களும் தூங்க. குட் நைட். பாய், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.